ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய பார்க்க போனால் ஒரு ரீலோட் மாடியூல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போனால் இப்போ ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது பைத்தான் மாடியூலே இருக்கட்டும். பிரிண்ட்டு இதை நான் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டேன். இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் பைத்தான். இதை ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னே சேவ் பண்ணணும். நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை p.pyன்னு சேவ் பண்ணிக்கிறோம். பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிட்டு இப்போ மறுபடியும் டைப் பண்ணுவோம். இம்போர்ட் பைத்தான். இதை ரன் பண்ணுவோம். நம்ம அவுட்புட்டில் ஹலோன்னு வரும். பார்த்திங்கன்னா ஹலோன்னு இப்போ நம்ம ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணோம்னா பைத்தான் என்ன செய்யும்னா ஒரு இன்டர்பிரட்டர் அதில் மாடியூலில் என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் தனியாக பைக்கேட்ச்னு ஒரு இதுக்குள்ளே தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம பைத்தானை ஒரு தடவை இம்போர்ட் பண்ணாலும் 10 தடவை ஒரே ஃபங்க்ஷனில் எத்தனை தடவை இம்போர்ட் பண்ணாலும் இங்கே ஒரு ஆட்டை அது என்ன காப்பி பண்ணி வச்சுருக்கோ அதை தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பைத்தான் மாடியூலில் நான் இப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பைத்தான் இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிட்டேன். பாய். இதை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரரில் போய் எங்கே இருக்குது இதை ஓப்பன் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹலோ பாய்னு வந்துடும். ஏன்னா இது வேறு தனி நம்ம இன்னொரு ரன் பண்ணும்போது இன்னொரு அட்டன் போகும். அதே ஒரே நேரத்தில் ஒரே ப்ரோக்ராமில் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு அப்படி வராது. அதை செஞ்சு பார்க்கணுன்னா என் மொபைலில் பண்ண முடியாது. நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா சிம்பிளாக இம்போர்ட் டைம் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டைம் டாட் ஸ்லீப் ஒரு 10 செகண்ட் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடியூலை மறுபடியும் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பைத்தான். இப்போ நம்ம பைத்தான் இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்லீப் கொடுத்துருப்போம். அப்போ 10 நிமிஷம் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கேப்பில் நம்ம என்ன செய்யணும்னா பைத்தான் மாடியூல் இதை ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அவுட்புட்டை பார்த்திங்கன்னா அதே ஹலோ மட்டும் தான் இருக்கும். அந்த பாய்ங்கிற அவுட்புட் வராது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா மாடியூலில் ஒவ்வொருத்தனையும் ரீலோட் பண்ணணும். அதனால் என்ன செய்யணும்னா சிம்பிளாக இருக்குது என்ன செய்யலாம்னா ரீலோடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரீலோட் அதில் எந்த மாடியூலில் யூஸ் பண்ணணுமோ பைத்தானுங்கிற மாடியூல் ரீலோட் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஹலோ பாய்னு இப்போ ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரீலோட் நேம் பைத்தான் இஸ் நாட் டிஃபைன் சாரி கேபிட்டல் P ஆகிட்டோ. செகண்டை குறைச்சிக்கிட்டோம், 1 செகண்ட் வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ பாய்னு இதே நம்ம சிஸ்டத்தில் செய்யும்போது நான் மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 2 வேலை பண்ண முடியாது மொபைலில். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்புட்டில் வேரி ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ரீலோடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாடியூலில் அப்பப்போ ரீலோடு பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன சேஞ்ச் பண்ணாலும் உடனே இங்கே அஃபெக்ட் ஆகும். அவ்வளோதான் நண்பா ரீலோட் மாடியூல் பற்றி. பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.